Hmm. Good morning. இயற்கையும் இறைவனும் இயற்கையும் இறைவனும் செயற்கையும் மனிதனும். இயற்கை இறைவன் மனிதன். இறைவன் 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 இயற்கை. இறைவன் படைத்தது மனிதன், மனிதன் செயற்கை. மோதல் 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 அல்ல, மோதல் அல்ல. இறைவன் படைத்தது, மனிதன் படைத்தது. இதுக்குள்ள என்ன வித்தியாசம் பாருங்க. இறைவன் படைத்ததற்கெல்லாம் அழிவு இருக்கிறது, முடிவு இருக்கிறது. மனிதன் படைத்ததற்கெல்லாம் அழிவு இல்லை. ஓகே, பாருங்க. கடவுள் மனுஷனை படித்தார், படைப்புகளை அனைத்தையும் படைத்தார், உயிரினங்களை படைத்தார். அதுக்கெல்லாம் ஒரு முடிவை வச்சிருக்காரு. இறைவன் படைத்த மனிதன் படைத்த செயற்கை, அந்த செயற்கைகளுக்கெல்லாம் அழிவு இல்லை. மரணம் இல்லை. கடவுளோட மனுஷன் அவ்வளவு மேன்மையானவனா? கடவுள் படைத்ததுக்கெல்லாம் அழிவு இருக்கிறது, மனிதன் படைத்ததுக்கெல்லாம் அழிவு இல்லை. மனிதன் பிறக்கிறான், இறக்கிறான். செடி கொடிகள் எல்லாம் முளைக்கிறது, அழிகிறது. மனிதன் பண்ண ரோபோட் செயற்கை, அதுக்கு அழிவு இல்லை. அழிவு இல்லை. இறைவன் படைத்த அத்தனைக்கும் மனிதனுக்கு உயிரை கொடுத்தார். கடவுள் தன் உயிரை கொடுத்து இந்த மனிதனை உருவாக்கி அதற்கு அவருடைய உயிரை கொடுத்தார். இறைவன் படைத்த பொருள்களுக்கு அது செயல்பட தன் உயிரையே கொடுத்தான். மனிதன் செய்த செயற்கை பொருள்களுக்கு உயிர் கொடுக்கவில்லை. அவன் தன் உயிரை கொடுக்கவில்லை. இறைவன் படைத்த உடலுக்கு உணவு வேண்டும், காற்று வேண்டும். மனிதன் படைத்த செயற்கைக்கு உணவு கொடுத்தால் போதும், உயிர் தேவையில்லை.
உயிர் இல்லாமலேயே உணவை வைத்துக்கொண்டு அந்த செயற்கைக்கோள் செயல்படுகிறது. அதற்கு அழிவு இல்லை. இறைவன் படைத்த படைப்புக்கு உயிர் வேண்டும், காற்று வேண்டும், தண்ணீர் வேண்டும். இவைகளுடைய உதவியால் மட்டுமே உயிரினங்கள் வாழ்கின்றன. மனிதன் படைத்த படைப்புகளுக்கு ஆஃப்டர் ஆல் சாப்பாடு கொடுத்தா போதும், அது சாவதில்லை. ஓகே. அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். பாருங்கள் வித்தியாசம். ஏன் அந்த நிலைமை? கடவுள் படைத்த அனைத்திற்கும் முடிவு இருக்கிறது. மனிதன் படைத்த அனைத்திற்கும் முடிவு இல்லை. இது செயல்பட்டு கொண்டே இருக்கும். மனிதன் உருவாக்கின உயிர்களுக்கு நீண்ட நாள் செயல்படுத்துக்க ஆவதில்லை. ஓகே, வணக்கம்.